அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ, ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆதலால் இன்னும் நான் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே என்று சொல்லி இங்கே சாலமோன் புலம்புகிறதை பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே, அதாவது தேவனற்ற வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமையில் கண்ணீர் வடிக்கிறவர்களாக, தேற்றுவார் இல்லாதவர்களாக, ஒடுக்குகிறவருடைய பட்சத்தில் பலன் இருக்கிறபடியினால் ஒருத்தரும் அவர்களை தேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பிழைக்கிறதை பார்க்கலாம். அவங்க முன்னாடியே மரித்து போயிருந்திருக்கலாம். அது அப்படி இல்லாட்டாலும் கூட இன்னும் பிறவாதவனுடைய நிலைமை அவனிலும் வாசி, அதிலையும் பெட்டர் என்று சொல்லி அவர் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செயல்களை காணாத பிறவாத ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16 வசனத்திலேயே சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமிக்கு கீழாக வாழ்கிற மக்களுடைய நிலைமை எது? அவர்கள் முன்னவட்டியே மரித்து போயிருக்கலாம், இல்லைன்னா பிறக்காமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிலாம் இங்கே சாலமோன் புலம்புகிறாரே. அவருடைய வாலிப நாட்களில் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லை. அவர் என்னைப் போல சம்பிரமமாய் சாப்பிட்டவன் யார், என்னைப் போல துரிதமாய் சம்பாதித்தவன் யார் என்று சொல்லுகிற நாட்களிலெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய நாட்களிலே இருந்ததை குறித்து அவர் சொல்லவில்லை. மனிதர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைப்பதே இல்லை என்பதைத்தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யோபு நன்றாக வாழ்ந்திருக்கும் பொழுது அவர் யோபு 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் அத்தனை அவர் காரியங்களை சொல்லுகிறார். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தெய்வம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். இப்பொழுது தேவனற்ற வாழ்க்கை போல நான் உணர்கிறபடினால, அந்த நாட்களில் அவர் நெய்ல பாதத்தை கழுவுனேனெல்லாம் சொல்லிட்டு இப்போ யோபு அவர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில், நான் பிறந்த நாள், ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றுன்னு சொல்லப்பட்ட ராத்திரி எல்லாம் அழிந்து போவதாக. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தவுடனே அவருடைய எல்லா சொத்து சுகங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்தின் சுகத்தையெல்லாம் இழந்து நிற்கிற அந்த நேரத்தில் மனைவியும் நீர் தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அளவிற்கு கொடுமையான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டபடியினால்தான் அவர் சொல்லுகிறார், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாகலாம் நான் எழும்பி போனால் வாலிபர்கள்லாம் என்னை பார்த்து ஒளிஞ்சிக்குவாங்க, பெரியவர்கள்லாம் எழுந்து நிற்பார்கள், வாய்களை பொத்தி கொள்ளுவார்கள், என் கால்களை நெய்களினால தான் கழுவுன, இப்படிலாம் பெருமையாய் தன்னுடைய காரியங்களை சொன்ன யோபு இப்பொழுது சொல்லுகிறார், நான் பிறந்ததே வேஸ்ட் என்று பேசுகிறார். 11ஆம் வசனத்தில், நான் கற்பத்தில் தானே அழியாமலும், சாலமோனை போல தான் பேசுகிறார், கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது. நான் பிறக்காமே இருந்திருக்கலாம். அவர் அதை தான் சொல்கிறார். இவருடைய நிலைமையை பார்க்கலும் ஒருவன் பிறக்கலைன்னா அவன் தான் வாசின்னு சொல்கிறாரு. அதே காரியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தவராக யோபு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மரித்த பின்பு துன்மார்க்கனுடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். 2 பேருமே அங்கே இளைப்பாறுகிற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. துன்மார்க்கர்கள் அங்கே தொந்தரவு பண்ண முடியாது. மரித்த பின்பு
18ஆம் வசனம், ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதும் இல்லை, சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாய் இருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபு சாலமோன் எப்படி பேசுகிறாரோ அதே காரியத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்தவராக, சாலமோனாவது நான் இப்படி கண்டேன் என்று சொல்கிறார், இவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அனுபவித்து சொல்லுகிறார். நான் முன்னாடியே மரித்து போயிருக்கலாம், இல்லைன்னா நான் பிறவாமல் இருந்திருக்கலாம், நான் மரித்து போயிருந்தேன்னா அங்கே அடிமையும் அங்கே எஜமானும் ஒரே லெவலில் தான் இருக்கிறாங்க, சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாக இருக்கிறாங்க, அடிமைக்கு தன் எஜமானுக்கு நீங்களாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை தங்களுடைய தேவனற்ற வாழ்க்கையில் சொல்லுகிறதில்லை. ஆனால் அவர்கள் தாழ்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் முன்னமே மறைச்சிருக்கலாம், எதுக்கு வாழுகிறேன், நான் செத்து இருந்திருக்கலாம், இல்லைனா நான் பிறவாமல் இருந்திருக்கலாம், நான் ஏன் பிறந்தனே தெரில, என்னுடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் இங்கே அடையாளம் காட்டுகிறது. யோபு தன்னுடைய பிரச்சனை இன்னும் சொல்கிறார் ஆழமாக. 6ஆம் அதிகாரம் 2-3 என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட பொழுதுதான் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் சாலமோனே ஒரு வெளிப்பாடை அந்த பிரசங்கிலேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சூரியனுக்கு கீழே எப்படி இருக்குது, ஆனால் சூரியனுக்கு மேலே வாழுகிற தேவனோடு கூட இணைந்து வாழும்பொழுது ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயாகில் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் உயர்ந்திருந்தானா அவனை மிரட்டி கொண்டு அவனுக்கு காவலாளியாக இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு, உயர்ந்தவரும் அவர்களுக்கு மேலே உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு என்று சொல்லி இங்கே சாலமோன் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில், அவருடைய பிதாக்களின் நாட்களில் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறதை அனுபவித்ததை நாம் வேதத்தில் ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இங்கே தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏழைகள் பாழாக்கப்படுகிறத நாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எளியவர்கள் விடும் பெருமூச்சை கேட்டுட்டு நான் இருக்க முடியாது. நான் எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்கப்படுவேன். அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்குறோம். சூரியனுக்கு கீழே பார்த்துட்டே இருந்தோன்னு சொன்னால் யோபுவை போல புலம்பி விடுவோம், சாலமோனை போல புலம்பி விடுவோம். ஆனால் சூரியனுக்கு மேலே வானத்திலே வீற்றிருக்கிற வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவர் என்னை விடுதலை செய்து என்னை சுகமாய் இருக்க பண்ணுகிறவர் என்கிற ஒரு அந்த ஆனந்த வாழ்க்கையை, அந்த ஆறுதலின் வாழ்க்கையை அன்றைக்கு பிதாக்கள் அனுபவித்தது போல நாமும் அனுபவிக்க முடியும். ஏசாயா 58:11 ஏசாயா அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். நித்தமும் உன்னை நடத்தி, ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தி, வறட்சியான காலங்கள் உனக்கு வந்தாலும் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை பலனடைய செய்து நினமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல மாற்ற பண்ணுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 51:3 சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வார். அவருடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். புலம்பல் இருக்காது, அதுக்கு பல சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துதி இருக்கும், கீத சத்தங்கள் அங்கே இருக்கும். ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு மனிதனுடைய அனுபவம்
இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கும் ஆண்டவர் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலெல்லாம் ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் சுகமாயிரலான்னு சொல்லி தொடும் பொழுது அவள் சுகம் பெறுகிறாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து 22ஆம் வசனத்தில், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். வியாதிகளை நீக்கி கண்ணீரில் வாழ்ந்த ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஆறுதல் செய்தார் என்கிறதை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவரே யோவான் 14:16 சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4:5 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அதனால தான் அவர் 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார், இரக்கங்களின் பிதாவும் சகல ஆறுதலின் தேவனும். பூமிக்கு கீழே பார்க்காதபடி தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கங்களின் பிதாவாக சகலவித ஆறுதலின் தேவனாக இருந்து நம்மை வழிநடத்த முடியும். நான் ஏன் பிறந்தேன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏன் இன்னும் சாகாமல் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை, நான் பிறந்த நாள் அது சபிக்கப்படட்டும்னு யோபுவை போல நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து உன்னத தேவனோடு கரங்கோர்த்து நடந்தோம் என்று சொன்னால் நாமும் பவுலை போல சொல்ல முடியும், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அவர் சகல ஆறுதலின் தேவனாக எங்களுக்கு இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருக்காக பணி செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.